நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் தேவன் நமக்கு கொடுக்கிற வேத வசனம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். சங்கீதம் 37:4. இன்றைக்கும் கூட கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருந்தால் நம் இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருள் செய்வார் என்பதாய் நம்முடைய ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நம்மில் அநேகருடைய சிந்தையும் இந்த வசனத்திற்கு மாறாக அல்லது எதிராகத்தான் யோசிக்கிறது. நம்மில் அநேகர் விதமாய் சொல்கிறோம், நான் அநேக நாட்கள் என் இருதயத்தில் இருக்கிற வாஞ்சைகளையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல் செய்து செய்து என் இருதயம் நிலைத்து போன நிலைமையில் நான் எப்படி கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருப்பது என்ற இருதயத்தின் மனக்குமரல் நம்மில் அநேகருக்கு உண்டு. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில், அதாவது உலக காரியங்களில் இருக்கிற சந்தோஷம் மகிழ்ச்சி அல்ல, கர்த்தருடைய காரியங்களில் அவரை தேடுவதில், அவரை துதித்து பாடுவதில், அவருக்கு ஊழியம் செய்வதில், அவருடைய வேதத்தை வாசிப்பதில் நீங்கள் மனமகிழ்ச்சியாய் இருக்கும் போதுதான் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். இருதயத்தில் இழைத்து போய் இருக்கிற நீங்கள் கர்த்தருடைய காரியங்களில் சந்தோஷமாய் இருக்க கவனம் செலுத்துங்கள். முடிந்தால் சந்தோஷமாய் ஒரு பாடலை பாடி ஆராதனை செய்ய முற்படுங்கள். நீண்ட நாள் காத்திருந்து இழைத்து போன உங்கள் வேண்டுதல்களை இன்றைக்கு அருள் செய்வார். விசுவாசித்து அறிக்கை செய்வோம், சுதந்திரிப்போம். ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, உம்முடைய காரியங்களில் முதலிடம் கொடுத்து கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க தீர்மானம் எடுக்கிறேன். என் வேண்டுதல்களை நிச்சயமாய் நிறைவேற்றுவீர் என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.